பல 100 வருடங்களுக்கு முன்பு திருவைகுண்டத்தை சிங்கராஜன் என்ற மன்னன் ஆட்சி செய்தார். ஒரு நாள் கனகமணி என்ற பெண் குடத்தில் தண்ணீர் எடுத்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். கல்பட்டு கால் இடறி விழுந்ததும் குடத்தில் இருந்த நீர் தவம் செய்த முனிவர் மேல்பட்டு விழுந்தது. சினத்துடன் சாபம் விட்டார். உன் கையால் யார் நீர் அருந்தினாலும் அவர் மரணமடைவார். கனகமணி வியந்து கேட்டாள், தெரியாம செய்த பிழைக்கு இவ்வளவு தண்டனையா? தினமும் அந்த மரத்தில் ஒரு கனி மட்டுமே காய்க்கும். அதை மன்னனே உண்பார். அந்த நாள் குடத்திற்குள் கனி விழுந்தது. காவலர்களும் இதை கவனிக்கவில்லை. 21 தேவதைகள் அவள் முன் வந்து தண்ணீர் கேட்டு கெஞ்சினர். அரிஹர புத்திரன் மீது ஆணை என்று கூறி தண்ணீர் கொடுக்க மறுத்தாள். கனி காணாமல் போனதால் யார் எடுத்தது என மன்னன் சினத்துடன் கேட்டார். காவலர்கள் வீடு வீடாக தேடி கனகமணியின் குடத்தில் கனியை கண்டனர். நான் எடுக்கவில்லை, தானாக விழுந்தது என்று அவள் அழுதாளாம். கனகமணியை மன்னன் முன் நிறுத்தினார்கள். ஆனால் அவள் சொல்ல முடியவில்லை. சாபம். அவளை மரணத்திற்காக அழைத்துச் செல்லும் பொழுது அரிஹர புத்திரா என்று கூப்பிட்டாள். அவள் பக்தி சப்தத்திற்கு இறங்கிய அரிஹர புத்திரன் ஐயனார் தன்னுடைய திவ்ய ரூபத்தில் அவள் முன் தோன்றினார். உன்னை உயிர்த்தெழுப்புகிறேன் என்ற ஐயனாரிடம் நான் சாபத்தோடு வாழ விரும்புகிறேன் என்றாள். அவள் வாழ ஆசையில்லை, சுனையாக நான் மாற விரும்புகிறேன் ஏன். அவள் வேண்டுகோளை ஏற்று அந்த சுனையை காக்க ஸ்ரீ அருஞ்சுனை காத்த ஐயனார் என்றும் என்றும் காத்தருளுகிறார். ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.